நமது முழங்கால் படி இன்னும் கர்த்தராகிய ஆண்டவரை எங்களை படைத்து பிறந்தவரை பிள்ளைகளால் மாற்றி நாம் ஒரு புதிய ஆண்டை காண முடியாது ஏழைகளும் கொடைகளும் ஒன்று பொதுவான குப்பைகளுமாய் காணப்பட்டார்கள். எங்களுக்கு அன்பு கூறுகிறதற்காக கல்வியுமான அறிவாளர்களும் பெரிய நாட்களிலே ஏழைகளும் கொடைகளுமாய் எங்கள் தெரிந்து கொண்டு தந்தால் தமக்கு எழுவதற்குடினால் இந்த சோத்தை தருகிறோம். நோக்கத்திற்கு அழைத்து நோக்க நிறைவேற வேண்டும். திருச்சபை கட்டி எழுப்பி சோதரப்பா இவ்வட்டங்களை காத்துப்படாமல் ஒருவனை தாய் தீர்ப்பு நான் உங்களை தேற்றுவேன். எங்களை எரிசலையில் தேற்றப்பட வாக்கு முடித்தால் தேற்றுவதற்காக சோதனை மற்றும் உலகம் வெளிப்படுத்தாண்டவர் கடந்து
புதிய ஆண்டை காண்படி ஆண்டை காண முடியாமல் ஆனால் எங்களில் அன்பு கொண்டு எங்களை மீண்டும் கர்த்தாவே புதிய ஆண்டை கொண்டு சேர்த்து அதற்காக அப்பா எங்கள் கடவுள் ஆலயம் நிரப்பட்டு நாங்கள் ஒரு அன்புக்கு பார்க்கிறவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவித்திருக்கிற நான் உங்களுக்கு செய்து போல நீங்கள் செய்ய முடியும் மாதிரி எங்களுக்கு எத்தனை மாதிரி தந்திருக்கிறேன். அந்த மாதிரிபடி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து அநேகரும் பக்கம் இழுத்துக் கொள்வது தெரிவு செய்ய வேண்டும். ஜெபம் ஆண்டவர் சோதரர் வந்து வாழ்கிற வாக்கியபடி அநேகர் வந்து பார்த்து கர்த்தாவே உண்மை மகிழ்ப்படுத்த சொல்லி வேதாகமத்தின் மூலம் ஆசைக்கிற சுவாமி அதில் மாதங்கள் வச்சில கர்த்தாவில் கடந்து வந்து எங்களை ஒருவரையும் தொட்டுக் கொண்டிருக்க முடியாது. எங்களை பலப்படுத்திக் நல்ல தீர்மானங்கள் திட்டங்களோடு நல்ல ஒரு மாதிரி எங்களை ஒரு நாள் வாழ்த்துவதற்கு எங்கள் வாயிலே ஆண்டவரை உலகத்தெல்லாம் சிரித்து படைக்கிறதற்காக நன்றியப்பா. எங்களிடம் மேலும் இறக்க முடியாத கற்போத்தை எங்களை பார்வையிலிருந்து துறையிட்டு நினையாதபடி கர்த்தாவே எங்கள் மேல் இறக்க ஒன்றுமைக்காக கூடாது சோத்தை கருதுகிறோம். இவளில் கடந்து முடங்கால்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிபந்தராக நீர் ஆசிரிக்க வேண்டும். துக்கங்களெல்லாம் மாற்ற வேண்டும். துயரங்களெல்லாம் நீக்க வேண்டும். வியாதிகளெல்லாம் அகற்ற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான எல்லா தீர்வுகளுக்கு விலைக்கு காத்து நினைக்க ஆஸ்வதிக்க வேண்டும். ஜெபம் கர்த்தாவே நீ வல்லமை விளங்கப்படுத்துவாங்க. நாங்கள் உடைய பிள்ளைகளின் இருந்தவனாய் கர்த்த எந்தெந்த தேவை என்பதால் அறிந்திருக்கிறார்கள். நாட்டிலே எங்களுக்கு செய்த நன்மைகளை போய் நாட்டிலும் அதை பார்த்து அதிகமான நன்மைகளை சந்தை செய்து கர்த்தாவே நான் கர்த்தர் மாதிரியாய் காணப்பட கிருபை செய்து ஜெபம் கொடுக்கிறோம். தேவனே உடைய மகாபலியின் கர்த்தர்களாக வைத்து காத்த பூமியில் தெரியப்படவில்லை. அது இப்படியே பற்றி அவர்களுக்கு கடந்து வந்து ஆசுராங்களை பெற்றுள்ள தேவனே நம்முடைய மக்கள் கொடுக்கட்டும். தனிமையான கதைகளை நாங்கள் மக்கள் கிடைத்து இந்த மகிழ்ச்சியோடு கடன் செலக்கிறது செய்யும் ஆசிரியர் சாமி நீரை பெரிய காலம் செய்யும் ஆசிரியர்களே இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்த பிதாவே சோதரம் ஆண்டவரே சோதரிக்கிற சுவாமி இஸ்ரவேல் புதிய மத்தியில் வாசப்படுகிற ஆண்டவரே இந்த 2026 ஆண்டை கர்த்தர் காண செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமானவராய் கழித்து கர்த்தர் வாயிலே துதிவீர்கள் சோதரம் வழிகிறது கர்த்தாவே. இந்த 6 நாளை கண்டு நாங்கள் கர்த்தாவே வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே சோதரம் எப்போதும் துதிக்க சோதரிங்க உம்முடைய நாமத்தை மைப்படுத்த கருவிக்க வேண்டுமான ஜெபம் பண்ணுங்க கர்த்தாவே சோதரம். ஆண்டவரே இந்த நாளிலே பாடி துதித்து சோதரித்து உம்முடைய கனப்படுத்தி கர்த்தாவே அதற்கு இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினீர்கள். இவர்கள் துதியை சொல்லுகிறார்கள் சொல்லுமாற்றபடி ஆண்டவரே இந்த ஜனத்தை மக்கள் கர்த்தாவே ஆண்டவரே பிரித்து எடுக்க முடியாது. ஆண்டவரே கொன்று வருவாய் பிரித்து வேறு அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த வழியை துதிக்க சோதரிக்க உம்முடைய நாமத்தை மைப்படுத்த கொடுத்த மாபெரும் கிருபைக்காக இரக்கத்திற்காக தயவுக்காக அன்பிற்காக நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே எல்லாரும் ஆவிக்குள்ளாக்கி ஆண்டவரே உன்னதங்களை முடியாய் கர்த்தாவே மகிமையான காரியங்களை செய்ய போகிற நமக்கு நன்றி அற்புதமான காரியங்களை நடப்பிக்க போகிறீர் நான் அறிந்திருக்கிறேன் நீ நவுடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தால் கர்த்தாவே என் நாமத்தில் முத்திரைகள் அவர்களை கேட்கிறீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்ள சொல்ல வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் அவர்கள் கேட்கிறோம் சுவாமி இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் மகிழ்ச்சி ஆண்டாய் ஆலயங்கள் பொங்கி வழியும்படியாக மந்தை பெருகும்போது நாங்கள் பெருகச் சொல்ல வார்த்தையின்படி எல்லா ஆசீர்வாதங்களும் மேன்மையை தரப்போகிற நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா விதமான சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே இயேசுவே இன்றைக்கு என்னுடைய கற்பனைகளை கட்டளை கை கொள்ளுக்கோ 1000 தலைவர்களுக்கு எனக்கு சொல்லுவார் இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் my meaning to my life took a fight with my God my food may take a fight with உங்களை அறிந்திருக்கிறேன் சொல்லி ஆண்டவரே எங்களை அறிந்திருக்கிறபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆகிய நாளில் துதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கப்படுவதை விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து தாராளி ஆசீர்வதி பரலோகத்தில் நல்ல வார்த்தைகள் தந்து கர்த்தாவே 130 ரூபாய் பலன் கொடுத்து எங்களுடைய ஆத்துமானம் தீங்களை கொண்டது போல மகிழ்ச்சியோடு கடவுள் சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களை கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தாவே ஆண்டவரே சோதரர் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுப்பாடு ஆட்சியர்களே ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே ஆத்துமாக்கள் பாதுகாக்கப்படணும் அவருடைய பரிசுத்தப்படுத்த பலப்படுத்த எங்களை திருவிழைக்கு விடுபட ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே திருச்சபை தலைமைக்காக ஜெபம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே தலைமை சகோதரர்கள் எல்லாரும் அசுத்தவாங்க தேவனுடைய எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதம் என்னுடைய தேவன் பொங்கி வழியில் வாக்கின்படி ஆண்டவரே இயேசுவே உடைய நாமத்தினால் கர்த்தாவே எங்கள் மேல் உடைய அமைப்புகளுக்கு வழியை திருவழிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறது யாரும் ஆண்டவர் ஆராதனை முழுவதும் பொறுப்பை நடத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே Tire
யாக்கோபே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவனுடைய பரிநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு, இஸ்ரவேலே, இவைகளெல்லாம் நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மறக்கவே மாட்டார். நாம் எத்தனையோ தடவை மறந்துள்ளோம். நமக்கு நன்மை செய்தாலும், நம்மை ஆசீர்வதித்தாலும், நாம் கேட்ட காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தாலும் கொஞ்ச நேரத்தில் நாம் மறந்து போயிடும். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறார் என்றால், நான் உங்களை மறக்க மாட்டேன் சொல்றார். அல்லேலூயா. தேவன் நம்ம அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு நமக்கு இல்லாவிட்டால் இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் அவரை பார்க்க முடியாது. இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியாது. மகிழ்ச்சியோடு கூட காணப்பட முடியாது. உலகத்தில் மக்கள் எப்படி இருக்கிறார் என்று நமக்கு நன்றாக தெரியும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு வருஷத்தின் முதல் தேதி, முதல் நேரம், முதல் நாள். இந்த நாளில எங்கு பார்த்தாலும் சமாதானமின்றி, சந்தோஷமின்றி, வாழ்க்கையின் நிம்மதியின்றி, குடித்து வெறித்து ஆடி பாடி மகிழ்வதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அப்படி அல்லாதபடி நம்மை உருவாக்கி படைத்த அந்த ஆண்டவனை மகிமைப்படுத்தவும், அவரை தொடர்பு கொள்ளவும், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்தபடினால் நம் கர்த்தருக்கு அதிகமாய் ஸ்தோத்திரம் செலுத்துமாறு. நீ நான் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்கிறார். கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார்.
நாம் நினைக்கிற சில நேரங்களில் நாம் சரியாவே இல்லை, ஆண்டவர் நம்மளை மறந்துடுறாரு, நாம் ஏன் இங்க இருக்கணும்னு சொல்லி சிலவங்க தவை விட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை. எல்லாரையும் நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த உலகத்தில் கடந்து வந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மூலமாக பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த 2026ஆம் ஆண்டு இந்த முதலாம் தேதியிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நான் என் ஜனங்களை கூட மறக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் மறக்காமல் இருந்தால் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கும். ஆம், உலகத்தில் யார் மறந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் விலகினாலும் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. அல்லேலூயா. அநேகர் கைவிட்டு விடுவார்கள், அநேகர் நம்மை விட்டு விலகி விடுவார்கள். அவர் நம்மை அன்பு வைத்திருக்க அப்படினால் அவர் நம்மை மறக்க மாட்டார். நம்மோடு இருக்கிறோம் மறந்து போவார்கள், நம்மோடு பழகிறவர்களும் மறந்து போவார்கள், நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்களும் மறந்து போவார்கள். இப்படி பல விதத்திலும் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நம்மை விட்டு அநேகர் போய்விடுகிறார்கள். ஆனால் அவர் நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை ரட்சித்த ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை என்று சொல்லி தேவனுடைய வசனம் வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தமது வாக்குத்தத்தங்களில் எல்லாம் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் சத்தமா ஆசிங்க, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் மாற மாட்டார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால் அவர் உண்மையாக இதை செய்வார், அது நடப்பிப்பார். நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை நம்பா இருக்கிறார், கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் எதற்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி சொல்கிறார். எப்பொழுதும் நான் நினைவாக நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு தாய்க்கு தவழுகிற ஒரு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தவழுகிற, அதாவது சின்ன குழந்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தாய் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை சமையல் இருக்கலாம், ஒருவேளை வீட்டை கூட்டி கொண்டிருக்கலாம், இன்னும் ஏதாவது தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா அவருடைய கண்கள் யார் மேல இருக்கு தெரியுமா? அந்த குழந்தை மேலதான் இருக்கும். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஐயோ பையன் என்னாச்சு, பிள்ளை என்னாச்சுன்னு சொல்லி திடீர்னு காணாட்டா வேலையை விட்டுட்டு வந்து திரும்பி பார்த்துட்டு இருப்போம். தேவனுடைய படி நாமத்திற்கு மகிமை உண்டாக. அருமையான தேவஜனமே, அப்படியே எதையாயிரம் எடுத்து வாயில போட்டுருவான், இல்லை எங்கேயாவது கீழே விழுந்துருவான், பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருக்கோம் என்று சொல்லி நினைத்து எப்பொழுதும் அந்த குழந்தையின் நினைவாகவே ஏற்பாடு என்று சொல்லி ஒரு தாயை குறித்து பார்க்கிறோம். அதே போல்தான் தாயின் அன்புடையவராய் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் நம்மை மறவாமல் எப்படி நம்ம பிள்ளை எங்க போகுது, எங்க வருது, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருப்பார். தவறான இடங்களுக்கு போகிறோம் என்றால் உடனே 2 தட்டி அங்க போகிறோம், இந்த வழி போ அப்படிம்பார். பல விதத்தில் நம்மை பார்த்து கொண்டே இருப்பார். தேவன் நம்மை காண்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வாக்கு மூலமாய் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் மறவாமல் நம்மை பார்த்து கொண்டே, நம்ம தப்புகளை பண்ணிடக்கூடாது, நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது, போராட்டம் வந்துடக்கூடாது, அந்த குழந்தை நிமித்தமாக அவருக்கு ஏதாவது மனநோய் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளை அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தாயை எப்படி நினைப்போடோ அதை பார்த்து மேலான அன்பு கொண்டவராய் நம்முடைய கர்த்தராய் ஆண்டவர் நம்மை மறவாறு இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தின் வாய் கர்த்தர் ஒரு காண்பிக்கிறார். கர்த்தருடைய வீரியம் அவனுக்கு மகிமையுண்டாக. ஏசாயா 49:15 வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி தேவனுடைய வாக்கு மூலமாயிருப்பார். அவள் மறந்தால் நான் மறக்க மாட்டேன். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு மறப்பாளோ, மறக்க மாட்டாங்க. எப்போது எப்ப அந்த பிள்ளைகள்லாம் நினைப்பாருக்கு முடிஞ்சு அது எப்போ போய் தீட்டு வரலாம்,
எப்போ அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம், எப்போ தண்ணி கொடுக்கலாம், எப்போ ஆகாரம் கொடுக்கலாம், இப்ப நினைவாகவே இருந்து கொண்டிருப்பாள் இந்த தாய். அதே போலதான் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து தாயை போல இருக்கிற அவர் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார், நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று சொல்லி தேவனுடைய வாக்கு மூலமாக கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். சில நேரம் தாய் கூட மறந்துடும், அப்படியே ஆகட்டும், அப்படியே நேரம் கூட போய் இருக்கு. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்கிறார். அதுக்காக கர்த்தர் நம்ம இருக்கிற அப்படின்னாலும் எதற்கும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வாக்கு மூலமாய் பார்க்கிறோம். தேவனுடைய வெளிநாமத்திற்கு மேம்படாக பக்தனாகிய பெருமான் அவர்கள் அப்படித்தான் பாடுகிறார்கள். தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே மகளே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே உள்ளம் கையில் காத்தியுள்ளே ஒருபோதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை அடியும் மறந்தாலும் நான் மறவேன், நான் மறக்க மாட்டேன். என் உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன், மறந்து போவதும் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறார். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, நம்ம பிள்ளைகளை நம்ம மறக்குமா? மறக்க மாட்டோம். மூக்கு கோணையா இருந்தாலும் கண்ணு கூட இருந்தாலும் சரி, கை நொண்டியா இருந்தாலும் சரி, என் பிள்ளை தான். அப்படி பார்க்கிற நம்முடைய ஆண்டவர். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கேன், என்னுடையவன் என்று சொல்லி தேவனுடைய வாக்கு மூலமாய் பார்க்கிறோம். நான் தேவதிகளாக கர்த்தர் மறவாத கர்த்தர் நம்மளுக்கு அப்படின்னா நாம் எதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ல. எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். துன்ப நேரம் தோன்று விடாதே மகனே மகளே, என்ன நான் உன் கூட இருக்கேன், என் பிள்ளையா இருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன் பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. ஆகியோர் பயப்பட வேண்டாம், தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி
கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அருமையான யோஜனமே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் மறக்க மாட்டேன். சில வேளைகளில் தேவன் நம்மை மறந்திருப்பாரோ என்று சொல்லி நினைக்கிறான். அது வேதம் சொல்லுகிறது நம்முடைய பலவீனம். நம்முடைய பலவீனம் என்றுதான் அது சொல்ல முடியும் என்று சங்கீதம் 77:9-10 வாசிக்கலாம். சங்கீதம் 77:9-10. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைந்து கொண்டாரோ என்று அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைத்துக் கொள்வேன். அது என் பலவீனத்தினால நான் அப்படி சொல்லிடுறேன் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அவன் நாம நினைக்கிறது சென்றார்கள் நினைச்சு பார்க்கிறோம். அது நம்முடைய பலவீனம் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி ஏன் சொல்ல போற, அப்படி ஏன் சொல்றேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஏசாயா 40:27. அப்படி நீ ஏன் சொல்லுவானே என்று கர்த்தர் சொல்றார். அவர் நம்மை மறக்க மாட்டார். வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? என்னை பார்க்கலையோ ஆண்டவரே, என்னை நினைக்கலையோ, நம்ம விட்டுட்டாரோ என்று சொல்லி நீ ஏன் நினைக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஆகையால் நம்மை மறக்காமலை பார்க்க முடியும். சில வேளைகளிலே நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் கூட நம்மை மறந்து விடலாம். நன்மை எத்தனையோ நன்மை செய்திருக்கலாம், ஆனா மறந்துடுவாங்க. இந்த உலகத்தில் அப்படியே நடக்கத்தான் செய்யுது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நான் அன்போடு நேசித்தவர் கூட நம்மை எண்ணாமல் போய்விடலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி தேவனுடைய வாக்கு மூலமாய்ப்பார். தேவ பக்தர்களை எத்தனையோ பேர் கைவிட்டார்கள், ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. அந்த தேசத்திலே இருக்கும் பொழுது அவர் நிறைய பிரச்சனைலாம் உண்டாயிற்று. அப்படி உண்டான போதெல்லாம் அவருக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது கர்த்தர் கூட இருந்து அவரை வழிநடத்தினார் என்று சொல்லி கர்த்தருடைய வாசிக்கிறோம். ஆதியாகமம் 40:14. யோசேப்பு பானபாத்திரக்காரன் மேல் அன்பு வைத்து அவன் சொன்ன கனவுக்கு அர்த்தம் சொல்லி, நீ வாழ்வடையும் போது என்னை நினைத்துக் கொள்ள என்று சொன்னான். வாசிக்கிறோம். நீ வாழ்ந்தடைக்கு இருந்திருக்கும் போது என்னை நினைத்துக் கொள். இப்போ 8ல இருக்காங்க. இப்படிய வேலைக்காரங்க 2 பேர், பாரபாத்திரக்காரன் சிவமாய்க்கு சொல்லி 2 பேர். அரசன் குடும்பமாய் குற்றம் பாவம் செய்து விட்டார்கள். ஒருத்தனை அரசர் பார்க்கிறாரு, அவங்கள ஜெயில போட்டுறாங்க. அதே ஜெயில யோசிப்பு இருக்காரு. யோசிப்பு என்ன சேர்ந்து கொஞ்ச நாள் இருந்து கொண்டே இருக்கிற சமயத்துல திடீர்னு பார்க்கிறாரு ஒரு நாள், என்னப்பா அவங்க பொம்மெல்லாம் வாடி போயிருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு, என்ன விஷயம் இருக்கு? ஐயா, நாங்க 2 சொப்பனம் கண்டோம். அவன் சொப்பனம் கண்டா, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். பயமா இருக்கு, என்னாலுமோ எனக்கு தெரியல, அது அர்த்தம் சொல்றது ஆடும் இல்லை, அது நான் அர்த்தம் சொல்றேன், நீ கவலைப்படான்னு சொல்லி யோசேப்பு அர்த்தம் சொல்றாரு. அதே மாதிரி என்ன அர்த்தம் சொன்னார், அதே மாதிரி ஒரு வாழ்க்கை நடந்தது சொல்லி சம்பவத்துல வாழ்க்கணும். தேவனுடைய பரிநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது மாத்திரமல்ல, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக் கொள் என்று சொல்லி அவர் சொன்னார். ஜெயில விட்டு வெளியே வந்தாச்சு பாவத்திற்காரன். அப்போ நீ நல்லா வாழ்ந்திருக்க, இப்பொழுது என்னை நினைத்துக் கொள் என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு யோசேப்பு. ஆனால் யோசேப்பை மறந்துவிட்டார். தேவனுடைய நாமத்திற்கு மேல் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் உண்டாக்கி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்லாவிட்டா எல்லாம் கொலை செய்யப்படுவார்கள். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த பாடம், ஐயோ நான் மறந்துட்டேன், நமக்கு நன்மை செய்த ஆளை மறந்தாச்சு, சரி இப்போது பார்வன்ட்ட போய் சொல்லலான்னு சொல்லி பார்வன்ட்ட போய் சொல்றாங்க. வாசிக்கலாம் 40:23. யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டார். நன்மை செய்தவர்கள் கூட நம்ம மறந்து விடலாம்னு சொன்னோம்ல. அப்போ யோசேப்பு அவருக்கு நன்மை செய்த அர்த்தம் எல்லாம் சொல்லி அந்த அர்த்தப்படி கரெக்டா அவன் வாழ்க்கை நடந்தது. நீ என்னை நினைத்துக்கொள், நீ நல்லா இருக்கும்போது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லி யோசேப்பு சொல்லி இருந்தார். ஆனால் அவன் மறந்து விட்டார். பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்கி சொப்பனத்தை அர்த்தம் சொல்ற அளவிற்கு
அவர் கடந்து வரும் பொழுதுதான் அவர் மிகுந்த ஆசீர்வாதம் பெற்றார் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுது. ஆனா பாதுகாத்த தர்மம் நடந்துச்சு. ஆனா யாரும் மறக்கல, கர்த்தர் மறக்கல. வேற ஒரு ஆளுக்கு சொப்பனத்தை உண்டாக்கி அந்த சொப்பனத்தின் மூலமாக அர்த்தம் சொல்லி அப்படியே ஒரு உயர்ந்தார் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். நம்மளுக்கு நன்மை பெற்றவர் கூட நம்மை மறந்து விடலாம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் பார்வோனுக்கு சொப்பனத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது மூலம் சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை அழைத்து வந்தார். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லி அதன் மூலமாக பார்வோன் யோசேப்பை உயர்த்தினார் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மறுமையானவர்களே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, எல்லாரும் என்னை மறந்து விட்டார்களே என்று கலங்கிறீர்களா, வேதனைப்படுகிறீர்களா? ஒன்று நினைக்க வேண்டாம், யாரும் கைவிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். நம்ம கைவிடாத ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம ஒருபோதும் மறக்கவே மாட்டார். நம்மள நன்மை செய்தவங்க, நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட ஜாலியா இருந்தவங்க, படித்தவங்க எல்லாம் இருக்கலாம், ஆனால் வாழ்ந்துடலாம். ஆனால் இயேசு மாத்திரம் மறக்க மாட்டார். யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நமக்காக ஜீவனுட்ட கர்த்தர் நம்மை மறக்காமல் இருப்பார். அவர் எப்பொழுதும் நம்மை நினைக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வாக்கு மூலமாய் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிரதானிகளின் தலைவனாக அஸ்போனாஸ் தானியேலை மறந்து விட்டார். வாசிக்கலாம். ஒரு நாள் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் வாசைகளையும் கற்றுக் கொடுத்த ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அல்பனேசு கற்பித்தார். அல்பனேசு கற்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ தானியேல் பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அப்பொழுதுதான் இதே மாதிரிதான் நான் போன நம்ம பார்த்தோமே யோசை போல அவருக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அப்பொழுது எல்லாரும் சாஸ்திரிகள் அர்த்தத்தை யாருமே சொல்லலையே. அப்ப ராஜா பாபிலோன் தேசத்துல நேபுகாத்நேச்சர் அரசனா இருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு சொப்பனம் காக்கலாம், சொப்பனம் கண்டு அர்த்தமும் தெரியாம இருக்கிறான். அப்ப அவங்களுடைய ஞானிகள் சாஸ்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அர்த்தம் சொல்லுங்க, சொப்பனத்தை சொல்லணும் அப்படிங்க. அர்த்தத்தையும் சொல்லணும், சொப்பனத்தையும் சொல்லணுமா? எப்படி இருக்கு சொல்றாங்க, ராஜாவே நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நான் அர்த்தத்தை சொல்றோம்னு சொல்லி சொல்றாங்க. அதில் முடியாது. யாரு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்றாங்களோ அவங்களுக்கு நிறைய வெகுமதி கொடுக்கப்படும் சொல்லி சொல்றாங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளையாகிய நாம் நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மோடு பழகிறவர்கள், நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் மறந்து போகலாம். அஸ்போனாஸ் தான் அவங்களை பார்த்து வழி நடந்தது. இதை பார்வன் ராஜான்னு சொல்ல முடியல. ராஜா எல்லாரையும் கூட்டு கொலை செய்ய வேண்டாம், அந்த ஊர்லயே நமக்கு வேண்டாம், இந்த பக்தர்கள் இந்த யாரையும் நமக்கு ஏற்படும் சொல்லி அப்போ காதல் கேட்கிறாரு தானியேல். இப்போ நான் சொல்றேன் இருக்கும் அப்படி சொல்லி 4 பேர் ஜெபம் பண்றாங்க. சாதலாக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல் ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதுக்குள்ள ராஜா அவரை உயர்த்துகிறதாக தேவனுடைய வாக்கு மூலமாய் பார்த்தார். அருமையானவர்களே, ஆகையால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் வந்தாரு, கர்த்தர் நினைக்காம போயிட்டாரு, நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரு அப்படி சொல்லி நம்ம தாழ்த்தி கொள்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நம்ம அப்படி தாழ்த்தி கொள்ளாதபடி நாம் எப்பொழுதும் நம்மை படைத்த இறைவனை நாம் மகிழ வேண்டும், அவரை நாம் துதிக்க வேண்டும், தோத்தரிக்க வேண்டும். அவர் எப்படி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை தேவனுடைய மக்களை பார்க்கிறவர், காண்கிறவர் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும். அப்படியே தானியேல் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை கர்த்தர் வாசிக்கணும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 47 முதல். நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவனும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்தார். நிறைய வெகுமதிகள் கொடுத்தார். அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும்
அதிபதியாகவும் ஆ. பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்தார். பிரதான அதிகாரி, பிரதான மந்திரியாக நியமித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அந்த வளர்த்த வாசகங்களை சொல்லிக் கொடுத்த அந்த அஸ்போனஸ் மறந்தார், ராஜா சொல்ல மறந்தார். ஏன் மொழியை சொல்லிக்கலாம், சொல்லித்தான் அவங்க இந்த கஷ்டப்பட வேண்டாம். அதான் கர்த்தர் மறக்க மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என் தாசன், நான் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் கர்த்தர் கூட ஆனால் இவனை பற்றி தப்பா நினைக்க வேண்டாம். நம்ம கைவிட்டாலே நம்ம இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே நம்ம நினைக்கிறியா என்று சொல்லி நினைக்கலாம். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி இந்த வார்த்தை பார்க்கிறோம். தன்மையான தேவஜனாக ராஜா இங்கே எஸ்தர் காலத்தில் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். இந்த காரியம், அதாவது இந்த 2 பேரும் ராஜா மேல் கை போட்டு கொலை செய்ய நினைச்சிருக்காங்க. இது மொர்தெகாய்க்கு தெரிஞ்ச உடனே மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி எஸ்தர் வந்து ராஜாவுக்கு போயிடுச்சு. அப்ப அந்த சமயத்துல ஒண்ணுமே சொல்ல அவங்கள தூக்கு போட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ராஜாவுக்கு வழக்கமே வரல, 4ஆம் போது எடுத்து வந்து பார்த்து எடுத்து, ஆமா இந்த இப்படி 2 பேரை சொன்னாங்க, அதுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கப்பட்டதா என்று கேட்கிறாங்க. இல்லை, கொடுக்கல. மொர்தெகாய்க்கு தேவனுடைய விரிநாமத்துக்கு மைமுண்டாக உடனே அவரை கூப்பிட்டு அவருக்கு சன்மானத்தை கொடுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறதாக தேவனுடைய வாக்கு வாய்ப்பார்கள். அப்போ அதிகாரிகள் மறந்து போய் விடுகிறார்கள். தேவனுடைய விரிநாமத்துக்கு மைமுண்டாவதாக ஆகாஷ் ராஜா நன்மை செய்த அந்த மனிதனை மறந்து போகிறார். நடவடி புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது இவருக்கு சன்மானம் கொடுக்கப்படாமல் காணப்படுகின்றன. தேவன் மொர்தெகாயை உயர்த்தினார் என்று 7 முதல் 11 வரை வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 7 முதல் 11. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 18ஆம் வருஷம் முதலாம் தேதியிலே ஆமானுக்கு முன்பாக தூண் எனப்பட்ட சிறு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு 6ஆம் மாதம் 12ஆம் மாதத்தில் போய் விழுந்தது. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒரு விதமான ஜனங்கள் சித்தப்பட்டு பரப்பியிருக்கிறார்கள். அவருடைய வழக்குகள் சகல ஜனங்களுக்கும் வழக்குகளுக்கும். 6ஆம் அதிகாரம் 7 முதல். ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா கனம் பண்ண வேண்டிய மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களே ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார். தேவன் மொர்தெகாயை அப்படி உயர்த்தினார் என்று சொல்லி தேவனுடைய வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் கூட அருமையானவர்களே, நன்றி மறக்கும் உலகம் நம்மை மறந்து விடலாம், அற்பமா எண்ணலாம். ஆனால் நம்மை உருவாக்கி படைத்த நம்முடைய கர்த்தர் நம்மை மறப்பதில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை மூலமாய் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் நம்மை ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். ஆனால் பயப்பட வேண்டாம், தைரியமாக சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யார் கைவிட்டாலும் சரி, கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார்.
யார் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவரை நம்பி இருக்கிறதே ஜனங்கள். நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். 3 சம்பவங்களை குறித்து வாசித்தோம். மொர்தெகாயை குறித்து, இந்த பானபாத்திரத்தை குறித்து, யோசேப்பை குறித்து, இப்படி பல பக்தர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் மனிதர்கள் கைவிட்டாலும் தேவ பக்தர்களை கர்த்தர் கைவிடாமல் பாதுகாத்தார். யார் மூலமாக காக்கிறார் ஜனமே. ஆகியால் எதற்கு நம்ம கவலைப்படாதபடி, பயப்படாதபடி, தைரியத்தோடு இருந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வாக்குமா பார்க்கிறோம். 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஏசாயா, உன்னை யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். போதும், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னுடையவன். நீங்க கவலைப்படாங்க, நான் மறக்க மாட்டேன். நம்ம மறந்துடலாம், நாம எத்தனை மறந்துடுறோம் ஆண்டவரை. கத்தத்தை நம்மளை கூட சொல்றதுக்கு மறந்து போயிடுறோம். ஆனால் இறைவன் மறக்கவே மாட்டார். என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி தேவனுடைய வாக்கு மூலமாக கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அருமையான தேவஜனமே, என்னிடத்தில் திரும்பு. ஏதாவது குறைகள் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று 44ஆம் அதிகாரம் 22வது வாசிக்கிறோம். 44:22. அகற்றிவிட்டு, கார்மிகத்தை போல அகற்றிவிட்டு என்னிடத்தில் திரும்ப என்று சொல்லி சொல்கிறார். உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். பாவரெல்லாம் இருக்கலாம், ஏன்னா உலகத்திலிருந்து கொண்டு இருக்கிறோம், சில நேரத்தில் ஏற்படலாம். ஆனாலும்
நீ மனம் திரும்ப என்று சொல்லி சொல்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சரியா இருக்கான்னு சொல்ல முடியாது, என்னை கைவிட்டார்னு சொல்ல முடியாது. நீ மனம் திரும்பு. அப்படியே உனக்கு தெரிஞ்சுன்னா உன் பாவத்திலிருந்து நீ விடுதலாக்கி மனம் திரும்பி என் அண்டை வா, நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை நேசித்தவராக இருக்கிறார், நம்மை உயர்த்துவராக இருக்கிறார். ஆகையால் அந்த மறவாத, நம்மை மறக்காத தேவனை என்றென்றைக்கும் நாம் சோத்திருப்போமாக, அவரை மகிமைப்படுத்துமாக. கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 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 சோதரமானவரே, தூய பிதாவே, சோதரமானவரே, இரட்சகரே, மீட்பரே, சோதரமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. பிதாவே, சோதரமானவரே, நம்முடைய குமாரனுடைய நாமத்தினாலே கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவருடைய துணையினாலே கர்த்தாவே, ஆண்டவரே விட திருச்செங்கதானத்திலே கர்த்தாவே, ஆண்டவரே கடந்து வந்து கர்த்தாவே, ஆண்டவரே சோதரத்தை இந்த புதிய ஆண்டை காணும்படி ஆயுஸ் கர்த்தாவே, ஆண்டவரே நீ செய்த கர்த்தாவே பாக்கியத்தை தகப்பனே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே, இந்த நாளில் கூட கர்த்தாவே தகப்பனே சோதரம் கர்த்தாவே, சோதரம் கர்த்தாவே, ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே, நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கர்த்தாவே இந்த ஆண்டு முழுவதுமாய் கர்த்தாவே, ஆண்டவரே நான் உன்னை மறக்காதபடிக்கு பாதுகாப்பேன் என்று கர்த்தாவே, ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை கொடுத்த அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அப்பா சோதர ராஜா, சோதரம் கர்த்தாவே, யாக்கோபு இஸ்ரவேல் இவைகளை நினைவு கர்த்தாவே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் என்று கர்த்தாவே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தாவே, இந்த நாளில் கூட கர்த்தாவே, ஆண்டவரே பெருமையான ஒரு வாக்கிய தத்துவத்தை கர்த்தாவே அழிச்சதற்காக தகப்பனே, ஆண்டவரே நன்றியோடு கூடமே நாங்கள் சோதரிக்கிறோம் ராஜா. சோதரம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. கர்த்தாவே சோதரம் கர்த்தாவே, ஸ்திரீ தன்னுடைய கர்த்தாவே கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளோ என்று கர்த்தாவே, ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே, அவன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தாவே, ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே, நான் கூட கர்த்தாவே இந்த வருடத்தில் எங்களோடு கூட கர்த்தாவே, ஆண்டவரே மறக்காதபடி கர்த்தாவே எங்களை கர்த்தாவே நினைவு கூர்ந்து கர்த்தாவே, ஆண்டவரே எங்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தாவே, ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே வாக்குத்தத்தத்தை கொடுத்த அப்பாவுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே தம்முடைய வாக்குத்தத்தத்தில் கர்த்தாவே நீர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறீர் என்று கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே இந்த நாளில் கூட பார்த்தோமே தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. சோதரம் கர்த்தாவே, இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த வேதத்திலிருந்து கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் யோசேப்பை குறித்து கர்த்தாவே பார்த்தோம் தகப்பனே. ஆண்டவரே இப்படியாக கர்த்தாவே பானபாத்திரக்காரருடைய கர்த்தாவே, ஆண்டவரே கனவுக்கு கர்த்தாவே, ஆண்டவரே அர்த்தத்தை கர்த்தாவே, ஆண்டவரே சொல்லி தகப்பனே, இப்படியாக நீ வாழ்வு அடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக் கொள் என்று கர்த்தாவே, ஆண்டவரே சொன்ன போது தகப்பனே, இப்படியாக அந்த பானபாத்திரக்காரன் கர்த்தாவே, ஆண்டவரே மறந்து போனான் என்று கர்த்தாவே வேதத்திலே படித்தோமே ராஜா. ஆண்டவரே மனிதர்கள் மறந்து போகக்கூடும், ஆனாலும் கூட நான் உன்னை மறப்பேன் என்று கர்த்தாவே, ஆண்டவரே தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கர்த்தாவே, ஆண்டவரே நாளில் கர்த்தாவே, ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே தகப்பனே எங்களுக்கு வார்த்தை அனுப்பி கொடுத்திருப்பா உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே அதனை தொடர்ந்து கர்த்தாவே தன்னை தகப்பனே, ஆண்டவரே தானியேலை குறித்து கர்த்தாவே நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த அஸ்கலோன் தகப்பனே, ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே தகப்பனே, ஆண்டவரே ராஜாவினிடத்தில் சொன்ன ஆண்டவரே மறந்து போனான் தகப்பனே, ஆனாலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே ராஜா கர்த்தாவே தகப்பனே நினைவு கூர்ந்து தகப்பனே தானியேல் கூட கர்த்தாவே அந்த பாபிலோன் மாகாணத்திலே கர்த்தாவே, ஆண்டவரே பெரிய ஒரு மந்திரியாய் கர்த்தாவே, ஆண்டவரே சோதரத்தை உயர்த்தினார் என்று கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அதுபோல கூட கர்த்தாவே முருகையை குறித்து கர்த்தாவே நாங்கள் பார்க்கும்போது கர்த்தாவே அவரை உயர்த்தினீர் என்று கர்த்தாவே, ஆண்டவரே நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் கண்டுகொண்டோம் தகப்பனே. ஆகவே தகப்பனே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே தகப்பனே, ஆண்டவர் தாமே என்னை மறந்து விட்டாரோ என்று கர்த்தாவே, ஆண்டவரே நீ நினைக்க வேண்டாம் என்று கர்த்தாவே, எப்பொழுது நான் உன்னை நினைவாகவே இருந்து உன்னை நான் கர்த்தாவை மறக்காதபடிக்கு தகப்பனே இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவரே உன்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தாவே, ஆண்டவரே கொடுத்ததான இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தாவே நான் நன்றி செலுத்த ராஜா. ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே, ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே சோதரம் கர்த்தாவுடைய அக்கிரமத்தை கர்த்தாவே, ஆண்டவரே மறவாதபடிக்கு தகப்பனே, ஆண்டவருடைய பாவங்களை கர்த்தாவே கார்மேகத்தை போல அகற்றி விட்டேன் என்று கர்த்தாவே, நீ என்னிடத்தில் திரும்பி நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தாவே, ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தாவே இடக்குற்றங்களை எல்லாம் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே ஒத்துக்கொண்டு கர்த்தாவே, ஆண்டவரே அறிக்கை செய்யும் போது தகப்பனே நாமே, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தகப்பனே, ஆண்டவரே சோதரம் கர்த்தாவே தகப்பனே, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக கர்த்தாவே நன்றி செலுத்த ராஜா. ஆண்டவரே சோதர ராஜா இந்த ஆண்டு முழுவதும் கூட கர்த்தாவே எங்களோடு கொடுத்து கர்த்தாவே எங்களை மறவாதபடி பாதுகாத்து, ஆண்டவரே நன்மை நாள் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க போகிறதான உம்முடைய நல்ல கிருபைக்காக கர்த்தாவே நன்றி செலுத்த ராஜா. ஆண்டவரே மீது கூடிதான கர்த்தாவே நேரத்தை கர்த்தாவே ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் எங்களுக்கு கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய அருமையானவர் அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு எழுந்து நின்று அடியேறிய கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியினால் கர்த்தருடைய பந்தியில் பங்கு வர ஆயத்தமாக இருக்கிறது சொல்லி அவருடைய காலத்தில் படி கொண்டு பந்திக்கு ஆயத்தமுடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய பந்தி ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் எழுந்து நின்று அறிக்கை செய்யலாம். அடியேறிய ரத்தத்தினால் மீட்கப்பட்டபடியினால் கர்த்தருடைய பந்தியில் பங்கு வர ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் தூய
தலை சாய்த்து தூங்கினாரே. உலகம் சீரகவே. தலை சாய்த்து தூங்கினாரே. உம்மை மூவர்க்கை வீரவே. தூரமாய் நடந்தே நீ அடைந்தாய். தூரமாய் கடந்தே நீ
முழங்கால் படைத்து கர்த்தருடைய பாடுகளை நாம் தியானிப்பதாக. நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் பரத்தெழுந்தறிஞர் முன் ரத்தத்தின் தேவனாயே ரத்தமுமே நனைந்தே ரத்தத்தின் தேவனாயே ரத்தமுமே நனைந்தே ஆசீர்வதிப்பேன்.
கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். உனக்கு தந்திடுவேன். உம்மை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா
ராஜ்யத்தில் செல்வங்கள் நிச்சயமாய் கர்த்தாவே மக்களுக்கு காணிக்கை செலுத்த முதல் நாளை பார்க்கும் யெகோவாவே இந்திய தேசத்தினாலே யாசிக்கிறோம் ஏனால் மறக்கப்படுவதில்லை என்று எப்பொழுதும் தன்னை ஆசிரியர் காணிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இப்போதும் எப்போதும் இருப்பதாக.